சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள், அதுக்கப்புறம் 11வது வசனம். அதை வாசிப்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடே கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான சபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு சக்சஸ் ஸ்டோரி பட் பிகின்ஸ் வித் ஃபெயிலியர். இது ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி தான். ஆனா அதனுடைய ஆரம்பம் எப்படி தான் இருக்குது? ஃபெயிலியர். அல்லேலூயா. ஸோ இந்த காலை நேரம் நம்முடைய ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு பெரிய சக்சஸ் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? This is successful story, but the beginning of the story is failure. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் இந்த பகுதி, இப்பொழுது நாம் இருக்கிற இந்த பகுதி ஒருவேளை ஃபெயிலியராக இருக்கலாம். நாம் இப்பொழுது பார்க்கிற இந்த சூழ்நிலை ஒருவேளை தோல்வி போல இருக்கலாம். நாம் சந்திக்கிற காரியங்கள் நம்மை தோல்வி அடைய பண்ணலாம். நம்முடைய சூழ்நிலை நம்ம வாழ்க்கையவே வெறுக்க பண்ணுகிற நேரத்துக்குள்ளே நம்ம ஒருவேளை போய் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை நிலைமைகள் ஒருவேளை நம்மை துக்கப்படுத்தி துயரப்படுத்தி கொண்டிருக்கலாம். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தில், அவருடைய வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வேதனையாய் ஆரம்பிக்கிற இந்த ஸ்டோரி தான், இந்த சம்பவம் தான் ஒரு பெரிய சக்சஸ்க்குள்ள என்ன செய்தது? போனது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மேக்ஸிமம் எவ்ரி சக்சஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபெயிலியர். ஃபெயிலியரில் ஆரம்பிக்கிறதா பின்னால் என்னது? ஒரு பெரிய சக்சஸ்க்குள்ளே போகுது. ஏன்னா எடுத்த உடனே ஒரு நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அதனுடைய அந்த பாதை வந்து சரியாகவே இருக்காது. நம்ம வந்து நிறைய ஃபெயிலியர்ஸை பார்க்கும்போது தான் சக்ஸஸ் வந்து எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஒரு அந்த பாதை எவ்வளோ கடினமானது அப்படின்னு நம்மளால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் தோல்வியை சந்திக்கிறார்களோ, அவர்களுடைய பாதை தான், அவர்களுடைய முயற்சி தான் சக்ஸஸ்க்கு நேராக என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. தோல்வியை சந்திக்கிற ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, பரவாயில்ல, ட்ரை நெக்ஸ்ட் டைம், இன்னொரு தடவை என்ன செய், முயற்சி செய், இன்னொரு முயற்சி பண்ணு, இன்னொரு தடவை பாரு. ஏன்னா ஒவ்வொரு தடவை நாம் தோற்று போகும் பொழுதும் நமக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு பலன் வருகிறது. அல்லேலூயா. ஸோ இங்கே சீஷர்களில் ஒரு சிலரை நாம் பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீன் பிடிப்பதற்காக இரவெல்லாம் அங்கே அவங்க ட்ரை பண்ணிட்டு கடைசியில் அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்போது இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இயேசு வரும் பொழுது அங்கே ஒரு 2 போட்டு அங்கே நிற்கிது கரையில். 2 போட்டு கரையில் நிற்கிது. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஜனங்கள் திரளாக இருந்ததுனால அவர்களோடு அவர் பேச வேண்டும், அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த போட்டில் ஒரு போட்டில் ஏறுறார். அந்த போட்டு யாருடையதாக இருந்தது?
சீமோனுடையதாக இருந்தது. ஆகையினாலே அவர் சீமோனை பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த போட்டை என்ன செய்ப்பா, கொஞ்சம் கொஞ்சம் உள்ள தள்ளு, கொஞ்சம் உள்ள தள்ளு அப்படின்னு சொன்ன உடனே சீமோன் என்ன செய்கிறாரு, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சரி. இப்போ பாருங்க, சீமோனுடைய வாழ்க்கையில் இரவெல்லாம் அவர் முயற்சி பண்ணி ஒரு மீனும் கிடைக்கல. அவர் வலையை அலசி கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேசி கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட வந்து பேசும்போது அவர் ரொம்ப, அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறார். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப விரக்தி ஆகி போய் எதுவுமே கிடைக்கல. லைஃப் வாஸ் டோட்டல் ஃபெயிலியர். எல்லாமே வந்து தோல்வி ஆகிடுச்சு. இந்த தோல்விக்கு அப்புறம் என்ன செய்வது? அவர் ரொம்ப வேதனையோட ஒரு வேளை அந்த வலையை அலசிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு அங்கே வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே நீ என்ன செய்ய, கொஞ்சம் தள்ளி போடு. எப்போ ஃபெயிலியர், அதாவது தோல்வி இருக்கும் பொழுது, தோல்விக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது யாராவது நம்மகிட்ட பேசுனா நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும், நம்ம எண்ணம், நம்ம சிந்தையெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்ம ஒரு 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 விரக்தியில் இருக்கோம் வைங்க, ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது, ஒரு 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 பெயினில் இருக்கும்போது, ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது வந்து நம்ம இடத்துல ஒரு ஒரு வேலையை சொல்கிறாங்க, ஒரு வேலையை நம்ம வீட்டில் அப்படி யாராவது நடந்தால் ஒரு வேலையை சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? கோபம் தான் வரும். பேதுரு ஒரு வேளை கோவப்பட்டு போட்டாவது ஒன்றாவது அதை தள்ளி போய் தண்ணியில் நிற்கிறதாவது, நானே பயங்கர கஷ்டத்தில் இருக்கேன், என்கிட்ட வந்து போட்டை தள்ள சொல்கிறீங்களா, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும்? டென்ஷனில் அப்படி தான் பேசுவோம். கொஞ்சம் நமக்கு டென்ஷன் ஆன உடனே நம்ம என்ன செய்கிறோம்? சண்டை போடுறோம். உடனே நான் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கேன், நீ வேற என்னை என்ன செய்கிற, இப்போ டார்ச்சர் பண்ணுற, என்னைய டார்ச்சர் பண்ணுறிய. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் என்னைய டார்ச்சர் பண்ணுற. சில பேர் டார்ச்சர்னு சொல்ல தெரியாது, டார்ச்சல் அப்படின்வாங்க, டார்ச்சல் பண்ணுற அப்படின்வாங்க. டார்ச்சல் அப்படின்னா எல்லாருக்கும் அது அந்த வார்த்தை தெரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த டார்ச்சர் என்னன்னு தெரியுது. அந்த இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது, இவ்வளோ வேதனையில் இருக்கும்போது போட்டை தள்ள சொல்கிறீங்களே, நானே வலையை அலசிட்டு இருக்கேன் ஒன்றுமே கிடைக்காம. சரி, ஆண்டவர் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்ப பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, அவன் ஒன்றும் சொல்லலை, அவன் என்ன எதுவுமே சொல்ல, உள்ள தள்ளி கொஞ்சம் தள்ளி போப்பான்னா தண்ணியில் தள்ளி வச்சுட்டான். அப்புறமா எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். Put out into deep water and let down the nets for a catch. ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் உள்ள கொண்டு போய் போடுங்கப்பா அப்படின்னா, இப்போ பேதுருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு தடவை பேசலை. பேதுரு வந்து சொன்ன உடனே இப்போ தள்ளி நிறுத்துங்கன்னா நிறுத்திட்டு போயிட்டான். சரி, அவர் வேலையை பார்க்குறாரு, அவர் பார்க்கட்டும் அப்படின்னு. இப்போ பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உள்ள தள்ளி கொண்டு போய் என்ன செய், வலைய போடு. உள்ள தள்ளி கொண்டு போய் என்ன செய், வலைய போடு அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்றாரு, அவரோட பதில் என்ன இருக்கு? மாஸ்டர், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அவன் இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்ற பதில் இது. அவன் விரக்தி ஆகி, ராத்திரியெல்லாம் வலை போட்டுட்டு இருந்தேன், ஒன்று கூட எனக்கு கிடைக்கல, இரவெல்லாம் போட்டுதாங்க ஒன்றுமே கிடைக்கல எனக்கு. இப்போ பாருங்க, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில், ஒரு விரக்தியில், ஒரு வேதனையில் இருக்கும்போது சர்வீஸ் பண்ண சொல்கிறார். இட்ஸ் அ சர்வீஸ். ஆண்டவர் சொல்கிறார், சர்வ் பண்ணு. சர்வ்னா அவர் சொல்கிறத கேட்கணும், அதுதான் சர்வீஸ். ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும், இல்லை, அதுதான் சர்வீஸ். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ விரக்தியில் இருக்கிறவனை தூக்கி வலையை திரும்ப போடுப்பா, ஏன்னா ஏற்கனவே பாதி வலையை அலசிட்டான், எல்லாமே அலசி கொண்டு போய் காய போடுற நேரத்தில் இருக்குது. அப்போ போய் என்ன சொல்கிறாரு, திரும்ப போய் வலையை போடுன்னா இது எவ்வளோ பெரிய வேலை. அலசின வலையை கொண்டு போய் திரும்ப போட்டு, ஏன்னா ராத்திரி பூரா போட்டும் கிடைக்கல, திரும்ப போய் போட்டும் கிடைக்காது, அது நிச்சயம் நமக்கு தெரியும். ஆனால் திரும்பியும் அதை போட்டு அலசணுன்னா அது 2 வேலை ஆகி போயிருமே. ஆகிலும் உங்கள் வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், போடுறேன். இப்போது சர்வ் பண்ண சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்கு நீ கீழ்ப்படுறியா, அதான் சர்வீஸ். ஆண்டவருக்காக சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா, நம்ம ஆயத்தமாக, அதாவது ஆண்டவர் சொல்கிறத செய்கிறதுக்கு, தட் இஸ் சர்வீஸ். ஆண்டவர் சொல்கிறத செய். இப்போது ஆண்டவர் வந்து அவனை, பேதுருவை
ஒரு வேலை செய்ய சொல்கிறார், ஒரு வேலை செய்ய சொல்கிறார். அந்த வேலையை அவனால் செய்ய முடியும். இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு அந்த ஸ்டேட்டில் ஒரு வேலையை சொல்லும்போது நம்மளால் செய்யவே முடியாது. அது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலை. நம்ம வந்து விரக்தியில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு சர்வ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த வேலையை செய்ப்பா, கொஞ்சம் தள்ளிட்டு போய் கொஞ்சம் ஆழத்தில் என்ன செய், உன் வலையை போடு. அதாவது ஆண்டவருக்காக சர்வ் பண்ணுறது தான், ஆண்டவருக்காக சேவை செய்கிறது தான் நம்முடைய வேலை. நமக்கு ஒரு வேலை நம்முடைய வேலையில் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம், நம்ம வேலையில் நமக்கு அதிருப்தி இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு அதிருப்தி இருக்கலாம், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஒருவேளை நமக்கு அதிருப்தி இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம், நிறைய போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த பிரச்சனைனால நமக்கு நிறைய மனசில் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாரம், ரொம்ப வேதனையில் நம்ம இருக்கும்போது, நம்ம வேலை நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்குது, நம்ம குடும்பம் நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்குது, நம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய பாரமாக நமக்கு சில பாரங்களை போடுறாங்க, நம்முடைய வருமானமே நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லாமே கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்காக நான் எப்படி சேவை செய்ய முடியும்? நிறைய நேரம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். என்ன காம்ப்ரமைஸ்? நம்மளே பேசி நம்மளே முடிவு பண்ணிடுறோம், நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எப்படி ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முடியும்? நான் வேதனையில் இருக்கும்போது, நானே பிரச்சனையில் இருக்கேன், நான் போய் ஆண்டவரை எப்படி தேட முடியும்? எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? எனக்கே இவ்வளோ போராட்டம் இருக்குது, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முடியுமா? நான் ஊழியம் செய்ய முடியுமா? நான் ஆண்டவருக்காக சேவை செய்ய முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. நம்மளே திருப்தி ஆக்கிறோம். ஏன்னா எனக்கு கஷ்டமே இல்லைன்னா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என்னுடைய வேதனையில், என்னுடைய கஷ்டத்தில் நான் அவருடைய வேலை, அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு, அவருடைய வேலை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னா. இட்ஸ் a பார்ட் ஆஃப் blessing. அது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி, முதல் ஆரம்பம். அதான் இட்ஸ் a beginning. உங்களுடைய அதாவது என் வேதனையில் நான் அவருக்கு போய் எப்படி வேலை செய்ய முடியும்? அவருக்கு வேலை செய்கிறது என்னன்னா, அதுதான் உன் வேலையோட முழு ஆசீர்வாதமே. அதான் அங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், என் வேலை ரொம்ப முக்கியம், எனக்கு என்னுடைய வேலைகள் ரொம்ப முக்கியம், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நேரம் கிடச்சிச்சின்னா நான் ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம், ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், ஆராதனை செய்யலாம், மற்ற வேலைகள்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஆனால் என் வேலையே நடக்காமல் இருக்கும்போது, எனக்கே எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி போய் அவர் சொல்கிறத கேட்க முடியும், அவருக்காக வேலை செய்ய முடியும்? இப்போ அதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனையே. அவர் சொல்கிறத கேட்கலாம், அவருக்காக வேலை செய்யலாம், அவரை ஆராதிக்கலாம், அவரை வந்து துதிக்கலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் எப்போ செய்யலாம்னா, என் படகு நிரம்பினதுக்கு அப்புறம் நான் எதெல்லாம் என்ன செய்யலாம். இப்போ என் படகு எப்படி இருக்குது? எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? நான் போய் உழைச்சி சம்பாரித்து என் படகை என்ன செய்யணும்? நிரப்பணும். அதுதான் எனக்கு முக்கியம். இப்போ போய் நான் தள்ளிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, இப்போ போய் அதெல்லாம் செய்ய முடியாது. நிறைய ஜனங்களுடைய மைண்டு அப்படி தான் இருக்குது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேலை செய்வது அல்லது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது, அவருக்கு சர்வ் பண்ணுறது தான் நம்முடைய படகு நிரம்புறதற்கான முதல் படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் படகு நிரம்பணுன்னா அவருக்கு கீழ்ப்படியணும். பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் படகு நிரம்பணுன்னா அவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. உங்கள் படகு நிரம்பணும்னா அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதுதான் முதல் படி. இப்போ பேதுரு ஆண்டவர் சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு? படகை தள்ளி கொண்டு போகிறார். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன்? உங்கள் வார்த்தையின்படி செய்கிறேன். ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவித கஷ்டங்கள், பல வேதனை நிறைந்த சூழ்நிலைக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளின் மத்தியிலும் நான் ஆண்டவருக்காக சேவை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும்போது தான், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நாம் நம்முடைய படகை என்ன செய்வார்? கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது நமக்கு ஆர்டர் சொன்னால், யார் வேலை சொன்னால் பிடிக்காது.
நம்ம கவலையில் இருக்கும்போது, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது நம்மகிட்ட வந்து பேசினா நம்ம வந்து ரொம்ப கோபப்படுவோம். அப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் பேசும்போது அவர் உடனடியாக அவருக்கு கீழ்ப்படுகிறார். எல்லாமே நாங்கள் ராத்திரியெல்லாம் பார்த்துட்டோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் சொன்னதை நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன். நீங்கள் சொன்னதுனால நான் என்ன செய்கிறேன், போடுறேன். இப்போ என்னாச்சு, அவர்கள் வலையை போட்ட உடனே அந்த வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள், அவ்வளோ மீன் வந்துருச்சு. இப்போ இவங்களால இந்த வலையை என்ன செய்ய முடியல, இழுக்க முடியல. பக்கத்தில் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க இந்த வலையை இழுத்து நம்ம என்ன செய்வோம், கரைக்கு கொண்டு போவோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அவர்கள் கொண்டு வந்து 2 படவுகளும் நிறையத்தக்க அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இப்ப பாருங்க, அவன் சீமோன் பேதுரு ஆண்டவரிடத்துல மீன் கிடைச்சதுக்கு அப்புறம், ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம், படகு நிறைஞ்சதுக்கு அப்புறம், இப்போ பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுறான். என்ன சொல்றான்னா, நான் பாவியாகிய மனுஷன். நீங்க என் கூட வந்து பேசுகிற அளவுக்கு, எனக்கு என் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு, என்னோட இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் தகுதி உள்ளவன் அல்ல. நான் ரொம்ப பாவி. அவன் அவனுடைய நிலைமையை உணர்கிறான். பேதுருவுடைய நிலைமை அப்போ தான் அவன் உணர்றான். இந்த பிளஸ்ஸிங், இந்த ஆசீர்வாதம், என் படகு காலியாக இருந்தது, தேவன் அதை நிரப்பினார். அதை நிரப்பினதுக்கு அப்புறம் தான் இவனுடைய நிலைமையை அவன் உணர்ந்து ஆண்டோட சொல்கிறான், ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன். இவனுடைய குற்றம், இவனுடைய நிலைமை எப்போ அவன் ஃபீல் பண்ணுறான் தெரியுமா? எப்போ ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுது அவனுடைய நிலைமை அவன் என்ன செய்தான். இன்னைக்கு நம்ம பல நேரம் நம்முடைய நிலைமையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய குற்றங்களை நாம் மறந்து நம்மளை அப்படியே சுத்தமாக நம்ம அந்த அந்த பக்கமே பார்க்க விடாமல் பண்ணிடுறான். ஏன்னா ஏன் தெரியுமா, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளை, நம்முடைய கஷ்டத்தை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, நம்முடைய குடும்ப தேவைகளை, நம்முடைய சம்பாத்தியத்தை, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதிலேயே நம்ம கவனம் இருக்கும் பொழுது, நாம் யார், நமக்குள்ளே என்ன குறைவுகள் இருக்கிறது, நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது, நம்ம எந்த அளவிற்கு ஆண்டவரோடு இருக்கிறோம், இதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, பார்க்குறதே இல்லை. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்ன செய்வதில்லை, வருவதே இல்லை. நம்ம வருவதே இல்லை. அதாவது குறைவுகளில் இருக்கும்போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், மணலத்தனியா பெருகும், நட்சத்திரத்தை போல பெருகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார், நடந்து போனார். எதுவும் இல்லாத போது அதை செய்கிறதுக்குரிய அப்படிப்பட்ட ஒரு 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 இருதயம் தான் நமக்கு வேணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டவருக்கு சர்வ் பண்ணுற, ஆண்டவருக்கு சேவை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு இருதயம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த கால வேளையில் நம்முடைய குறைவுபட்ட வாழ்க்கையை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அவைகளை கர்த்தர் நிச்சயம் நிறைவாக்குவார். ஆனால் இந்த பிரச்சனை நிறைந்த இந்த சூழ்நிலையில், இந்த வேதனை நிறைந்த இந்த நிலைமையில், இந்த பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக வேலை செய்ய முடியுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியுமா? ஆண்டவருடைய வேலையை என்னால் செய்ய முடியுமா? அவரை ஆராதிக்க முடியுமா? அவருக்காக வேலை செய்ய முடியுமா? அவரோடு நேரம் செலவிட முடியுமா? ஏன்னா பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறது என்னென்னா, நான் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் ஜெபம் பண்ணலாம், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஆண்டவரை தேடலாம், நான் வந்து எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லாத இருக்கும்போது நான் ஆலயத்துக்கு போகலாம். அப்படி இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்குறார், உன் காலியான உன் படகை நிரப்புவதற்கு முதல் படியே அவருக்கு கீழ்ப்படிவது மட்டும்தான். என் வேலை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம எப்பயுமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்த காரியங்கள், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னால் வச்சுருக்கோம். எப்போ நம்ம படகு நிரம்புனா, எப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய படகு நிரம்பும். ஏன்னா நம்ம போகிறதெல்லாம், ராத்திரியெல்லாம் நம்ம பட்ட பாடு எதுக்குன்னா இந்த படகு நிரப்புறதுக்கு தான். இரவெல்லாம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த படகு நிரப்பதான். ஆனால் ஒன்று கூட நிரம்பலை. எப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமோ அப்பொழுது படகு என்ன செய்தது, நிரம்பினது, நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா.
எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு வேலை செய்வதற்கு, அவருக்கு சேவை செய்வதற்கு, அவருடைய வேலையை செய்வதற்கு எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ, அப்பொழுது நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ, நம்ம எதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோமோ, இரவெல்லாம் எதெல்லாம் முயற்சி பண்ணோமோ, அதெல்லாம் ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். 11வது வசனம். படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். They left everything and followed him. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப பாருங்க, அவர்கள் அங்க இரவெல்லாம் கஷ்டப்பட்டதுடைய நோக்கம் வந்து படகு நிரம்பணும். அதுதான் அவர்களுக்கு மீன் தேவை. இரவெல்லாம் பட்ட கஷ்டம் அதுக்கு தான். இந்த ஒரு நாள் முழுவதும் அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் பட்ட வேதனையும் அதை நினச்சி தான், ஐயோ எனக்கு மீன் கிடைக்கல, அதுதான் அவர்களுடைய வேதனை. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணமே அதான், எனக்கு மீன் வரல, ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, இரவெல்லாம் வேலை செஞ்சு எனக்கு எதுவுமே கிடைக்கல. இவர்களுடைய புலம்பல், இவங்களுடைய வேதனை எல்லாம் அதுதான். ஆனால் இப்பொழுது படகு நிரம்பி முடிந்த உடனே அவர்கள் போய் அதை விற்று காசாக்குன மாதிரி எங்கேயுமே சொல்லலை. அது நிரம்பினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்கு பின்னால் போயிட்டான்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னன்னா, இவனுக்கு எது இரவெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சதோ, காலையில் அது முக்கியமாக தெரியல. அல்லேலூயா. ராத்திரியெல்லாம் எவ்வளோ வேதனைப்பட்டு காலையில் அப்படியே அந்த சோகத்தில், அந்த வேதனையில், அப்படியே கஷ்டத்தில் மூஞ்சி தொங்கி போய் அப்படியே அந்த வலையை அலசிட்டே அப்படியே வேதனையோடு இருந்த பேதுரு, அதெல்லாம் ஒரு இரவு முழுவதும் அவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சதோ, எப்பொழுது கர்த்தருக்கு சேவை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ, அப்பொழுது அவனுக்கு அது வரைக்கும் எதெல்லாம் பெருசாக தெரிஞ்சதோ இப்போ அதெல்லாம் அல்லேலூயா. இப்போ பாருங்க, பேதுருவனுடைய பார்வை மாற ஆரம்பித்தது. அது வரைக்கும் மீன் பெரிய விஷயமா தெரிஞ்சது, படகு பெருசாக தெரிஞ்சது, அது வரைக்கும் அவனுடைய அந்த வருமானம் பெருசாக தெரிஞ்சது, அவனுடைய படகு நிரம்பணும், அதுதான் அவன் மைண்டாகவே இருந்தது. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? அந்த படகை ஃபுல்லாக நிரப்புனதுக்கு உடனே அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவரே, எனக்கு இந்த மீனை காட்டிலும் நீங்கள் தான் முக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டான். பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு வேலை செய்வதற்கு அல்லது ஆண்டவருக்கு சேவை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதுவரைக்கும் நமக்கு எதெல்லாம் பெருசா தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நிறைய விஷயங்கள் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருந்தோம் பாருங்க. ஐயோ, என் குடும்பம், என்னோட வருமானம் கம்மியாக இருக்குது, என் தேவை பெருசாக இருக்குது, என் பிள்ளையை படிக்க வச்சுறதுக்கு அதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, அதை செய்யணும், என் கடன் அவ்வளோ இருக்குது, இந்த கடனை கட்டணும், எனக்கு ஒரு வீடே இல்லை, நான் எப்படியாச்சும் இந்த வீடை கட்டணும், எனக்கு எதுவுமே கிடையாது, சொத்து கிடையாது, அது கிடையாது, எப்படியாச்சும் வாங்கிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். இதெல்லாம் ரொம்ப பெருசாக எப்போ வரைக்கும் தெரியும்? எப்போ ஆண்டவருக்குன்னு நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அது வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது, நீங்கள் எதெல்லாம் பெருசாக தேடிட்டே இருந்தீங்களோ அதெல்லாம் ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் என்ன செய்வார்? பல வருஷமாக தேடினதெல்லாம் ஒரு நொடி பொழுதில் கர்த்தர் தந்துடுவார். அல்லேலூயா. வருஷ கணக்கில் நீங்கள் கஷ்டப்பட்டு, மாத கணக்கில் நீங்கள் வேதனைப்பட்டு உங்களுக்கு கிடைக்காததெல்லாம் கர்த்தருக்குன்னு உங்களை ஒப்பு கொடுக்குற ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் தந்துடுவார். ஓடி 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 ராத்திரி எல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. உன்னை கர்த்தருக்கு, நீ ஆண்டவருக்குன்னு உன்னை ஒப்பு கொடுக்கும்போது, உன் இரவெல்லாம் நீ மிழிச்சு நீ பட்ட வேதனை எல்லாம் ஒரு செகண்டில் ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். சூட்சமாக அதுதான், மேட்ரு அதுதான். தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, பேதுரு ஆண்டவர் சொன்ன உடனே இதை கொண்டு போய் கொஞ்சம் ஆழத்தில் போடுப்பா. ஏன்னா நம்ம மைண்டில் நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம சொல்லுவோம். ஆண்டவருக்கே நம்ம சில நேரத்தில் அட்வைஸ் கொடுத்துருவோம். நான் வேலை செய்யலைன்னா என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? ஆண்டவர் சொல்லுவார், வாப்பா, ஜெபம் இருக்குது, ஆராதனை இருக்குது, என் வேலை இருக்குது, கொஞ்சம் படகை உள்ளே தள்ளுப்பா அப்படின்னா, உள்ளே தள்ளுற அளவுக்கு எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நீங்கள் என்னமோ உள்ளே தள்ளுன்றீங்க, முடிஞ்சால் தள்ளுங்க, இல்லைன்னா போங்க. எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. எனக்கு குடும்பம் இருக்குது சார், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகளை பார்ப்பேனா நான் படகை தள்ளுவேனா? ஏன்னா நம்முடைய மைண்டெல்லாம் அதான் இருக்குது. நான் வேலைக்கு போகலைன்னா என் குடும்பத்தை யாரும் காப்பாற்ற முடியாது, நான் உழைக்கலைன்னா இந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், நான் இவ்வளோ திறமையாக செய்யலைன்னா அவ்வளோதான், எதுவுமே நடக்காது.
திறமையாக செய்யணும், திறமையாக நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி போவேன், இப்படி போவேன், எல்லாம் போட்டுகிட்டே இருக்குது. ஆண்டவர் அதான் பேதுட்டு சொன்னார், ராத்திரி எல்லாம் போட்டு பார்த்தீங்களப்பா, இப்போ நான் சொல்கிறத செய். இவனுக்கு இவனோட மைண்ட் எல்லாம் அதுதான் இருக்குது. நான் ராத்திரி எல்லாம் போட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, ஆனாலும் நீங்கள் சொல்கிறதுனால என்ன செய்கிறேன், போடுறேன். முழு மனசோட போட்டாரா? ஆர்வமாக போட்டாரா? ஆசையாக போட்டாரா? போடலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதனால என்ன செய்கிறேன். ஆனால் நம்ம ஒருவேளை ஆண்டவர் சொன்னதுனால செய்கிறோமா அப்படின்னா, பல நேரத்தில் நம்ம அதை செய்கிறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் செய்கிறோம். நமக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதான் செய்கிறோம். நமக்கு என்ன தெரியுமோ அதான் செய்கிறோம். நான் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சாதான் ஆச்சு, இதை செய்யலைன்னா என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, நீங்கள் பேசாமல் இருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். நம்ம அப்படியே ஓடிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டிருக்கோம், ரொம்ப கவலைப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ரொம்ப வேதனைக்குள்ளே அப்படியே இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேதனைக்குள்ளே இருக்கிறது இருக்கட்டும்பா, முதலாவது எனக்கு சேவை செய்கிறதுக்கு நீ என்ன செய்ய, வா, என் வேலை செய்கிறதுக்கு வா. உன் வேலை இருக்கட்டும், என் வேலை செய். எலியா தீர்க்கதரிசி அப்படி தான் போய் சொன்னார். சாரிபாத்து விதவையை பார்த்துட்டு, நானும் என் மகனும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். சரி சாகு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் என்ன உயிரோடு இருந்தா சொன்னார் அவளை பார்த்து. ஐயோ இப்படி சொல்கிறியே, என்னம்மா செய்வ, செத்துட்டினா? ஐயோ செத்துறாதம்மா, நல்லா சாப்பிடுமா, அப்படியா சொன்னார்? சரி சாகு, பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னால், சாகிறதுக்கு முன்னால் ஒரு அடையை சுட்டு எனக்கு என்ன செய், கொண்டு வா. சாகிறதுக்கு முன்னால் ஒரு அடையை சுட்டு கொண்டு வா. அப்படி யாராவது கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? நானே சாக போகிறேன், உனக்கு எதுக்கு அடை? சாப்பிட்டு சாகுறேன்னு தான் அவன் சொன்னான். சாகுறேன், ஆனால் சாப்பிட்டு சாகுறேன். அவரும் அதான் சொன்னார், சரி நீ சாகு, ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னால் எனக்கு என்ன, சாகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு அடையை கொண்டு வா. நான் சொல்கிறதுக்கு, சாகிறதுக்கு முன்னால் நான் சொல்கிறது கேளுமா. அவன் சரி சாகத்தான் போகிறோம். 2 அடை சொல்கிற இடத்துல 2 என்ன செஞ்சுட்டா, 2/3 போட்டா. அதை 3 போட்டு, சரி இவருக்கு ஒரு அடையை என்ன செய்வோம், கொடுப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மைண்டெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது, நான், என் குடும்பம், என் பிள்ளை, என் சொத்து, என் சுகம், ஏன் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆண்டவர் சொல்கிறார் பேதுருவை பார்த்து, கொஞ்சம் உள்ள தள்ளுப்பா, கொஞ்சம் உள்ள தள்ளு. இல்லை இப்போல்லாம் தள்ள முடியாது, ஏன்னா ராத்திரியெல்லாம் தள்ளுன்னு தள்ளிட்டு தான் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அலசிக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் தள்ள சொல்கிறீங்களே. ஆலயத்தில் ஜெபம் நடக்குது, கொஞ்சம் வாப்பா அப்படின்னா, இப்போ எல்லாம் வர முடியாது, பகல்லாம் ஒரே வேலை, ஆஃபீஸில் போட்டு கொலையாக கொன்று எடுக்கிறாங்க என்னைய. அதுக்கப்புறமும் எப்படி ஆலயத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, வாப்பா, அதெல்லாம் கஷ்டம், ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. இரவு ஜெபம் இருக்குது ஆலயத்தில். அதையும் இப்போலாம் அதெல்லாம் சொல்லாதீங்க. இரவு ஜெபம்லாம் இப்போ என்னால் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. 2 பிள்ளைய ஆகி போச்சு, பிள்ளைகளை பார்ப்பேன்னா இரவு ஜெபத்துக்கு வருவேண்ணா. கேரல் ரவுண்ட்ஸ் இருக்குது, கேரல் ரவுண்ட்ஸாவது ஒன்றாவது. கேரல் ரவுண்ட்ஸுக்கு போகிறவங்க போங்க, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு வேலை இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் உள்ள தள்ளுப்பா, இப்போ தள்ள முடியாது. அதான் கொஞ்சம் கேரல் ரவுண்ட்ஸுக்கு வாப்பா, இப்போ வர முடியாது. கொஞ்சம் உபவாச ஜபத்துக்கு இப்போ வர முடியாது. கொஞ்சம் ஆலயத்தில் ஒரு அது இன்றைக்கி வர முடியாது, அது என்றைக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். எல்லாமே நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்தாதான் நான் என் பிள்ளைகளை பார்க்க முடியும், என் குடும்பத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் என் கையில் தான் இருக்குது. நீ கொஞ்சம் உள்ள தள்ளினா உன் படகை நான் என்ன செஞ்சுவேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் படகை நிரப்புறவர் அவர், உங்கள் படகை நிரப்புறவர் அவர், உங்கள் படகை நிரப்புறவர் அவர். ஆண்டவர் தான் உங்கள் படகை நிரப்பணும். நம்ம நினைக்கிறோம், நான் ஆலயத்துக்கே வராமல் என் படகை நிரப்பிடலாம், நான் ஜெபமே பண்ணாமல் என் வேலையை பார்த்துடலாம், என் பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம் நான் நினைக்கிறேன். இரவு ஜெபத்துக்கே வராமல் எல்லாம் செஞ்சிடலாம். இரவு ஜெபத்துக்கு வந்தால் தான் உன் படகு என்ன செய்யும், நிரம்பும். ராத்திரியெல்லாம் பார்த்தேங்க, நானும் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு போயிட்டேங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், அவருக்குன்னு வேலை செஞ்சு ஆரம்பிச்சின்னா, அவரை தேட ஆரம்பித்தா உன் படகு கர்த்தர் என்ன செய்வார்,
நிரப்புவார். அல்லேலூயா. அவரை தேட ஆரம்பிக்கும் போது, அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவருக்காக நேரம் செலவழிக்கும் பொழுது, அவருக்காக சேவை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய படகு நிரம்பும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கப்புறம் நம்மளை ரியலைஸ் பண்ணி பேதுரு என்ன செய்தார்? அவரையே ரியலைஸ் பண்ணிட்டு படகை கொண்டு போய் ஓரமாக நிறுத்திட்டு இப்போ யார் கூட போறாரு? இப்போ நல்லா கவனிங்க, மீனை விட அவருக்கு இப்போ ரொம்ப பெருசா தெரிஞ்சது எது? ஆண்டவர் தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது இல்லை? அவ்வளோ மீன் இருக்கு, அவ்வளோ மீன் இருக்கு. ராத்திரியெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போய் ஒன்றுமே கிடைக்கல. இப்போ அவ்வளோ மீன் இருக்கு, எல்லாமே வந்துருச்சு, கரைக்கு வந்துருச்சு. ஆனால் அதை என்ன செஞ்சுட்டாராம்? போட்டுட்டு அந்த வசனத்தை வாசிங்க, அழகா இருக்கு பாருங்க. 11வது வசனத்துல படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கரையில கொண்டு போய் நிறுத்தி எதோட? மீன் எல்லாத்தையும் படகுல போட்டு படகை கொண்டு போய் கரையில நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் படகு நிரம்பும். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, அவருக்கு பின்னால போறது மட்டும்தான். பக்கத்தில் முதுகில் தட்டி சொல்லுங்க, அவருக்கு பின்னால போறதா முக்கியம். சொல்லுங்க, முதுகில் தட்டி சொல்லுங்க, அவருக்கு பின்னால போறதா முக்கியம். இப்போ அவருக்கு பின்னால போறது முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. எப்போ தெரியும் அப்படி தெரியுமா? எப்போ அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்போ அவருடைய வேலையை செய்கிறோமோ, அப்போதான் எது முக்கியம்னே தெரியும். அது வரைக்கும் யார் சொன்னாலும் தெரியாது, எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் தெரியாது, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். எவ்வளோ ஆராதனைக்கு போனாலும் எத்தனை வசனம் கேட்டாலும் நமக்கு வேலை நடக்காது. ஆனால் எப்போ வேலை நடக்கும்னா, எப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறோமோ, அப்போ தான் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? உள்ள போகும். அது வரைக்கும் பேதுருக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச காரியம் எல்லாம் தூக்கி போட்டார். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையுமா என்றேன். எனக்கு லாபமாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன்? நஷ்டம்னு நினைக்கிறேன், குப்பைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை அறிகிற அறிவின் மேன்மை தான் எனக்கு முக்கியம். அவருக்கு அதுதான் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ எது எனக்கு பெருசாக இருக்குது? நம்ம ஒவ்வொருவரும் நம்ம 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 முன்னால், நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வருவோம். எனக்கு எது பெருசாக இருக்குது, எது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அதான் வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் வந்துடும். ஆண்டவரை தேடும் பொழுது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அவருக்கு சேவை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். எது முக்கியம், எதை நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு எதெல்லாம் பெருசாக தெரியுதோ, நமக்கு அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் தெரியும். அல்லேலூயா. இந்த உலக மக்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். நம்ம உலக மக்கள் இல்லை, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு எது முக்கியன்றதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் எல்லாரும் அதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம பல நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான விரக்திக்குள்ள, பல வேதனைக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பல வேதனைகளை நமக்கு கொடுத்து கொண்டு, நம்மை சுற்றி பல போராட்டங்கள் நடக்கலாம், நம்மை பல எதிர்ப்புகள் நம்மை சுற்றி இருக்கலாம், நமக்கு பல இடங்களில் தோல்வியை நாம் அனுபவித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் சக்சஸ் எங்கே இருக்குன்னா, எப்பொழுது தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, எப்பொழுது ஆண்டவருக்கு சேவை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அங்கே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய தோல்வியெல்லாம் ஜெயமாக மாறும், நம்முடைய வேதனையெல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார், நம்முடைய கண்ணீர் எல்லாம் மாறும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்கு இதுவரைக்கும் எதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரிஞ்சதோ, இதுவரைக்கும் நமக்கு எதெல்லாம் பெரிய பெரிய காரியமாக நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய சிந்தைக்கு தெரிந்ததோ, அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆவிக்குரிய ஞானத்தை கர்த்தர் தருவார். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆண்டவர் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம நிதானிச்சு பார்ப்போம், எதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும்போது, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம்
மாயை எல்லாம் மறைந்து போகக்கூடியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அவர் வரும் பொழுது அவனவன் செய்கிறதற்குரிய பலன் ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறது? வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது, ஏன்னா மனுஷன் ஒவ்வொருத்தரும் மறிக்க வேண்டும், மறிக்கணும். அவன் மறிக்கும் பொழுது அவன் யாருக்கு சர்வ் பண்ணானோ அவங்கள தான் போய் என்ன செய்யணும்? போய் பார்க்கணும். நம்ம இந்த உலகத்தில் யாருக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவருக்கு சர்வ் பண்ணுறோமா, இல்லை மேற்படியானுக்கு சர்வ் பண்ணுறோமா? ஆண்டவருக்கு சர்வ் பண்ணால் நிச்சயமாக நம்ம மரணத்தில் யாரை சந்திப்போம்? ஆண்டவரை சந்திப்போம். வேற எதுக்காவது சர்வ் பண்ணோம்னா அவனை தான் சந்திப்போம். உலகத்துக்கு சர்வ் பண்ணுறோமா, மனுஷத்துக்கு மாம்சத்துக்கு சர்வ் பண்ணுறோமா? ஏன்னா ஆண்டவர் வருவார். அவர் வரும்போது அவர்கிட்ட அந்த பலன் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குரிய பலன் ஆண்டவர் கையில் இருக்குது. அதனால் நான் எதுக்கு சர்வ் பண்ணுறேன்? என்னுடைய வேலை எதற்காக இருக்குது? நான் ஆண்டவருக்கு சர்வ் பண்ணுறேனா, இல்லை பிசாசுக்கு சர்வ் பண்ணுறேனா? நான் ஆண்டவருக்கு சர்வ் பண்ணேன், உலகத்துக்கு சர்வ் பண்ணுறேனா? எது முக்கியம்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பணம் ரொம்ப முக்கியம்தான். சொத்து, வீடு, வாசல் எல்லாமே வேணும் தான். ஆனால் இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. இருக்கிற கொஞ்ச நாட்கள் நம்ம இதெல்லாம் தேவை, ரைட்டு, வச்சுட்டே இருப்போம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது எது? பேதுரு ஒரு நொடி கொஞ்ச நேரத்தில் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. மீனை காட்டிலும், இந்த மீன்களை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் முக்கியம். இந்த காலை வேளையில் உங்களுக்கு எது முக்கியம்? உங்களுக்கு பணம் முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? உலகம் முக்கியமா, தேவன் நமக்கு முக்கியமா? இந்த உலகத்தில் சொத்து, சுகம், சம்பாத்தியம் இதெல்லாம் நமக்கு தேவையா? அது பெருசா, இல்லை ஆண்டவர் பெருசா? இந்த இரவு இந்த ஆராதனை நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவருக்கு சேவை செய்கிறவர்களாய், அவருக்கு சேவை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய தோல்விகள் ஜெயமாக மாறும். நம்முடைய தோல்வியை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். நம்முடைய அதாவது எம்டியான படகு, காலியான படகை கர்த்தரால் நிரப்ப முடியும். நம்முடைய குடும்பத்தில் நிறைவை கர்த்தர் தருவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஆண்டவர் தருவார். நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு திருப்தி இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவார். இதெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியும். நீங்கள் எதை பார்த்து இரவெல்லாம் ஓடுனீங்களோ அதெல்லாம் காலையில் ஒரு நொடி பொழுதில் ஆண்டவரால் தந்துட முடியும். நீங்கள் இரவெல்லாம் எதுக்காக கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் வலையை அலசிட்டு விரக்தியோடு நின்று கொண்டு இருக்கிறீங்களோ அவரால் ஒரு நொடி பொழுதில் அதெல்லாம் தந்துட முடியும். ஆனால் நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை எல்லாம் எதுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கு? இந்த உலகத்துக்கு பின்னாலேயா, பிசாசுக்கு பின்னாலேயா, நம்முடைய பொருளாசைக்கு பின்னால் நம்ம ஓடிட்டு இருக்கோமா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நான் யாருக்கு சேவை செய்கிறேன்? ஆண்டவருக்கு சேவை செய்தால் நிச்சயமாக எனக்கு பலன் உண்டு, கர்த்தர் தருவார். அதே போல் இந்த காலை நேரம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, என் தோல்வியின், என் விரக்தியில் நான் உங்களுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களா? எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்க. இரவெல்லாம் கடலின்
அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், கஷ்டத்துக்குள்ள, பாரத்துக்குள்ள, பலவீனத்திற்குள்ள நாம் இருக்கலாம். ஆனாலும் இந்த தோல்விகள் ஜெயமாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய படவை நிரப்புகிற தேவன் அவர்தான். காலியாக நம்முடைய படகுகள் நிரப்பப்பட வேண்டுமானால் அவருக்கென்று வேலை செய்வதற்கு, அவருடைய வேலை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எல்லா வெறுமைகளையும் அவர் நிறைவாக மாற்றுவார். எது நமக்கு முக்கியன்றத நாம் தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். யாரெல்லாம் என் தேவை அவர்தான், எனக்கு எல்லாமே அவர்தான், இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப முக்கியம் அவர்தான், அவருக்காக சேவை செய்வதற்கு, அவருடைய வேலை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இரவெல்லாம் வேதனையோடு தன்னுடைய வலைகளை அலசி கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடுங்க. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். உம்முடைய வேலை செய்வதற்கு உமக்கு கீழ்ப்படிந்து சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்தார்கள். தேவநீர் அவர்களுக்கு அற்புதம் செய்தீர். அவர்கள் தோல்வியை மாற்றினீர். அதை காட்டிலும் அவர்களுக்கு எது முக்கியம், எது ரொம்ப அவசியம் என்பதை கர்த்தர் காண்பித்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்தபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவர்களுக்கு தேவை நீங்க மட்டும்தான். ஆண்டவரே, நீங்க தான் தேவைன்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்காக இறங்கும். அவர்கள் ஆண்டவரே வெறுமையான அவருடைய படகுகள் நிரப்பப்படட்டும். உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்மை பின்பற்றி ஆண்டவரே தன்னை முழுவதுமாய் உமக்காக அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, உமக்கு பின் செல்ல இந்த உலகத்தில் எதெல்லாம் அவர்களுக்கு பின்னுக்கு இழுக்கிறதோ, எதெல்லாம் அவர்களுக்கு தடையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுங்க. உம்மையே நோக்கி பார்க்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய திரு சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தினால நிரப்பும், கிருபையினால நிரப்பும். பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் உமக்கு சேவை செய்ய, உமக்கே தன்னை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தாங்க. தொடர்ந்து உம்மையே உயர்த்த கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மே காட் பிளஸ். ஸ்தோத்திரம்.